ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி சமையல் வித் சசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பொடியாக. இந்த தக்காளி எப்படி வரணும்னா நல்லா அந்த வெங்காயத்து கூட மேட்ச் ஆகி வரணும். முழுசாக தக்காளி தெரியக்கூடாது. ஸோ நல்லா நீங்கள் மசிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைக்கோம்ல சாம்பார் பொடி, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகா வடை பச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துருக்கலாம். இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறா. இந்த எறா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா இந்த எறா. நல்லா அது உள்ளே இருக்க அந்த கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எறா வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே ஃபைனலாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சுருளை வேக வச்சு கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்து கூடயும் போட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம் சேர்த்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர்